யானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மத்தேயு 14வது அதிகாரம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வா என்று சொன்னவுடனே கடலின் மேல் நடக்க ஆரம்பித்தான். ஜலத்தின் மேல் அவன் நடப்பதை பார்க்கிறோம். ஆனால் காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து போனான். அதன் நிமித்தம் கடலில் அவன் மூழ்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இதில் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பேதுரு மீன் பிடிக்கும் தொழிலை செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு கண்டிப்பாக நீச்சல் தெரிந்திருக்க வேண்டும். கடலின் ஆழத்தின் எந்த இடத்துல இருந்தால் தாம் மூழ்கி போவோம், எந்த இடத்துல இருந்தால் நாம் மூழ்கி போக மாட்டோம் என்பதை அறிந்திருக்கிற ஒரு மனிதனாக இருந்திருக்க வேண்டும். அவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தன்னை நீச்சல் எடுத்து ஆண்டவரிடத்தில் கடந்து போகாதபடிக்கு ஆண்டவர் வா என்று சொன்னது நிமித்தமாய், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிடுகிறான். அவன் அமிழ்ந்து போகிற சூழ்நிலை, அவன் மூழ்கி போகிற சூழ்நிலை, அவனுக்கு தப்பிக்க ஒரு வழி தெரியும். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வா என்று சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தமாக ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணுகிறான்? ஆண்டவரே, நீங்கள் என்னை வாஞ்சு, நீங்கள் தான் என்னை ரட்சித்து, நீங்கள் தான் என்னை உங்கள் பக்கத்தில் இழுத்துக்கொள்ளணும் என்று வைராக்கியமாய் நிற்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மளையும் ரட்சித்து, நம் குடும்பத்தையும் ரட்சித்து, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதித்து கனப்படுத்தி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நம் வாழ்க்கையில் செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.